அவஸ்தை. பாசி பருப்பு அல்வா எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச ஐட்டம். ஒண்ணு தப்பு எங்கேயாவது பண்ணியிருந்தா என் வாயில தெரிஞ்சிடும். வாயில வச்சாவே கரையிற இந்த பாசிப்பருப்பு அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கப் பாசிப்பருப்பை 3 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அது ஆறுனவுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது அடிகனமான கடாயில் நெய் ஊற்றி 1/4 கப் கோதுமை மாவு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாசிப்பருப்பை போட்டு நல்லா கிளறி விடுங்க. அடுத்தது 1 கப் சர்க்கரை போட்டு இதையும் சேர்த்து கிளறி விடுங்க. இந்த சர்க்கரை போட்டு கிளற கிளற அந்த பாசிப்பருப்பு அப்படியே லூஸ் ஆகிட்டே வரும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். அடுத்தது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நெய் பத்தலின்னு அர்த்தம். திரும்பவும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது செம்ம டேஸ்டான திருவையார் பாசிப்பருப்பு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதைய அசோகா அல்வான்னு சொல்லுவாங்க. இதை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.